What's the biggest business in India? Religion. ஸோ நல்லா எக்ஸ்பெக்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவர் செய்கிற வேலை தவறான இடத்துல இருக்காரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு நாலேஜபிள் மேன். பட் தப்பான இடத்துல தப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. ஸோ அவர் சொன்ன மாரி இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்னு கிடையாது. ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் இருக்கு. பட் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனா மாறிடலாம். ரிலிஜியன் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நானும் கடவுளை கும்பிடுவேன் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு தான். பட் மூட நம்பிக்கை கிடையாது. யோசிப்பேன். யாராச்சும் ஏதாவது சொன்னா, அப்படி இருக்குமா? இதெல்லாம் பாசிபிளா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்படின்றத யோசிப்பேன். ஸோ நெறைய பேர் வந்து மரத்துலேருந்து தண்ணி வந்தது. ஸோ பைப்பு மரத்து வழியா போயிட்டு இருந்த ஒரு பைப்ல வந்து லீக்கேஜ் ஆகி அதுலேருந்து தண்ணி ட்ராப்பா வந்ததுனால மரத்துலேருந்து தண்ணி வந்துச்சு. அதே மாரி ஏசிலேருந்து லீக் ஆகக்கூடிய தண்ணி ஒரு காடோடைய ஸ்டாச்சு வழியா, ஸோ ரிலீஜன் தான் வேற வேற. பட் காட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கும்பிடுற காட்ஸ். பட் நான் நேச்சர் அண்ட் காட், பொதுவான காடுன்னு நான் கும்பிடுவேன். பட் நேச்சரை நிறைய கும்பிடுவேன். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ரிலீஜன்லையும் ஒரு நம்பிக்கையை விதைச்சி, அதுவும் மூட நம்பிக்கையை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது பண்ணால் இந்த நல்லது நடக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. பட் அது எல்லாமே என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆயிரக்கணக்கில் லேக்ஸ் கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்கறதுக்கு, அதாவது கடவுளை போய் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வாரி இறப்பீங்க. ஒரு வாட்டி இந்த கோயில் உண்டியலெல்லாம் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் க்ரோர் கணக்கில் கூட வந்து காசெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ட்ஸ், நிறைய சில்வர்ஸ், ஸோ அதெல்லாம் கூடமே அந்த உண்டியலில் போட்டிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ போட தெரிஞ்ச நமக்கு வெளியே வந்து அவ்வளோ பசியோடு இருப்பாங்க. நிறைய பேர் செய்கிறாங்க, கரெக்டு தான். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து யாசகம் கேட்குறவங்களாம் ஃபேக்காகவும் இருக்காங்க. பட் யாசகம் கேட்குறவங்க எடுத்த உடனே காசு கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்ற மாதிரி ஆகுதுன்னுவாங்க. அதுவும் பார்த்தா நம்மளுக்கு தெரியவே ஆரம்பிச்சிடும், இவங்க ஒரிஜினலாகவே சாப்பிட்டு அதனால் ஆயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் அவங்கள நம்ம பார்த்தோம் கண்டும் கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். அண்டு நிறைய பேர் அன்னதானம்னு சொல்லிட்டு போடுவாங்க. நல்ல விஷயம், ரொம்பவே நல்ல விஷயம், அன்னதானம் ஒன்று போடுவாங்க. பட் ஆனால் இல்லாதவங்க இயலாதவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க, இல்லை வீட்டில் செய்யாமல் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு போட்டுறது பேர் அன்னதானம் கிடையாது. இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் போடுறது தான் அன்னதானம். ஸோ இதுலேயும் நிறைய கோயிலில் நான் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி கோயில் உள்ளே இருக்கிறவங்க, ஆல்ரெடி வீட்டில் அவங்களுக்கு நிறைய இருக்குது, ஆல்ரெடி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து, அதாவது கடவுளை கிட்ட பார்க்கணுன்னு சொல்லி நிறைய கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ் கொடுத்தா இன்னும் கிட்ட பார்க்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 50 கொடுத்தா இன்னும் ரொம்ப கிட்ட போய் பார்க்கலாம், இல்லை 200 கொடுத்தா உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 100 200 மாதிரி ஏற்றி போக போக உள்ளே இருக்கக்கூடிய மாலை, கடவுளுக்கு போட்ட மாலை போட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சா வீட்டில் நல்லது நடக்கும். அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட சாப்பாடு போட்டு அவங்க க்யூவில் நின்றுக்கிட்டு அங்கே நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. வெளியே ஒரிஜினலாக தேவைப்படுறவங்கள ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. எல்லாம் முடியட்டும், கடைசியில் போய் வாங்கிக்கோங்க. எல்லாரையும் நான் சொல்ல வரல, யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா நானும் சொல்லிட்டேன், கடவுள் நம்பிக்கை இருக்குது. பட் மூட நம்பிக்கை தான் எனக்கு இல்லை. அதே மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த கோயில் போங்க, இது நடக்கும், அந்த கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும். பொதுவாக நான் எல்லா கடவுளையும் தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ரிலீஜன்லையுமே நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்னஸ், டாகோடைய ஒரு இல்னஸ், உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு இடத்துல கண்டினியூஸாக ஒரு சில டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல்ஸில் ஒரு கடவுள் ஸ்டாச்சு முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஒரு இல்னஸ். ஸோ அது இல்னஸ் ஆகிட்டு அதுவே வந்து உடம்பு முடியாமல் படுத்துருச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அமிச்சாரு, கடவுள் அமிச்ச மெசேஞ்சர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு கடவுளாக்கி அதை வழிபட்டுக்கிட்டு அதுக்கிட்ட எதனா பேசி அது தலையை ஆட்டிச்சுன்னா சரின்னு எடுத்துகிட்டு போகிறது, இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னா இல்லை இது வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்குது. ஸோ இன்னும் பண்ணியிருக்காங்க, இப்போ அது ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்க போக ஏகப்பட்ட மணியை வந்து நம்ம கடவுள்கிட்ட வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கோட் ஒன்று படித்தேன், அது சரியாக ஞாபகம் இல்லை. பட் அதோட டெஃபினிஷன் மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது.
அதாவது பசியே இல்லாத கடவுளுக்கு அபிஷேகம், காசெல்லாம் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா, வெளியில உண்மையாலுமே பசிக்கு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர நம்ம கண்டும் காணாத மாரி போயிர்றோம். எப்பேர்ப்பட்ட சமூகம் நாமன்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒண்ணு. ஸோ அது நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கும். கொஞ்சம் யோசிக்கிற மாரியும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் திங்க் பண்ணி பாருங்க. கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே தரணும்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ கடவுள் நெனச்சாருன்னா எல்லாமே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாரி இருக்க போக, நெறைய பேர் இது சயின்ஸும் இருக்கு, பிளஸ் கடவுளும் இருக்கு. ஸோ அந்த டாபிக்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயத்த கடவுள்னு நெறைய பேர் சொல்லிடுறோம். அதுவுமே இருக்கு. ஸோ அத நம்ம டாபிக்கா நம்ம தனியா பார்ப்போம். பட் இப்ப என்ன அப்டின்னா, கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு தருவார். ஸோ அவ்ளோ தர தெரிஞ்ச கடவுளுக்கு, நாம போய் அவருக்கு தர மாரி வச்சுட்டு இருக்கோம். இப்ப நாம போய் அவருக்கு தந்துட்டு இருக்கோம். அது வந்து நான் கடவுளா எடுத்துட்டு போறாரு. கடவுளுன்ற பேர்ல அங்க யார் இருக்காங்களோ அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ இன்னொரு விஷயம். கடவுள வந்து அப்படியே ஈக்குவலா பிரிச்சுட்டாங்க. ஒரு சைடு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களுக்கும், பவர் இருக்கவங்களுக்கும், இன்னொரு சைடு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, காமன் மேனுக்கு. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இங்க பாருங்க. நல்லா ஜாலியா ஒரு சைடு நல்லா செல்ஃபி எடுத்துக்கிட்டு, குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, ஹேப்பியா சிரிச்சுக்கிட்டு, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, அப்படியே இந்த சைடு திருப்புனா, அந்த கடவுள லைட்டா தொட்டு ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லலாம்னா கூட, அப்படிக்கா ஓரமா ஒரு சைடு ஃபுல்லா பிஸியா இருக்காங்க. நீங்க இன்னொரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ஷேரிங். இந்த ஷேரிங்க தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்ற மாரி, அந்த எல்லை கோட்டு பிரிச்சுட்டாங்க கடவுளே. கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டரி வச்சு பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு இந்த பவுண்டரிலாம் உங்களுக்கு, இந்த பவுண்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பெர்சன்ஸ், விஐபிஸ். ஏன்னா விஐபிஸ் கிட்ட இருந்து தான் எங்களுக்கு நெறைய வரும். அப்படின்றதுனால அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்க்கு தேவையான ஐடியாஸ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிராதீங்க. நான் கொஞ்சம் விஷயம்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் இத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மத்தவங்க சொல்றதெல்லாம் விடுங்க. இது நடக்குது, செய்யுது. நானே போனேன். எனக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்லாம் விடுங்க. இப்ப நீங்க போனீங்க அப்படின்னா, போயிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா நடந்திருக்குமா? நீங்க போயிருப்பீங்க. போயிட்டு வந்து அதுக்கான வேலையெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில கடவுள் மேல இருக்க நம்பிக்கையில பண்ணியிருப்பீங்க. பட் நீங்க வொர்க் பண்ணதுனால தான் அந்த விஷயம் நடந்திருக்கும். பட் அதுவுமே ஒரு சில பேர் என்ன பண்ணிருவான், டக்குன்னு உள்ள புகுந்து, அது கடவுள் ஆசியால தான் உனக்கு நடந்துச்சு. கடவுள் தான் வேற ஒருத்தர் மூலியமா வந்து உங்களுக்கு நடத்தி விட்டாருன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாம நீங்க உழைப்பு போட்டிருக்கீங்க. நீங்க உழைப்பு போடல அப்டின்னா, சும்மாவே யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்களா? இல்ல சும்மாவே யாராச்சு கடவுள் வந்து அனுப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விட்டுருவாரா? நீங்க செஞ்சணும். நீங்க செஞ்சதுனால தான் உங்களுக்கு நடந்திருக்கு. பட் முன்னாடி வந்து ஒரு குழப்பத்துல பண்ணியிருப்பீங்க. ஒரு யாராச்சும் சொல்லி ஒரு கோயிலுக்கு இல்ல வேற எதுக்கோ போயிட்டு வந்திருக்கீங்க அப்டின்னா, ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்டின்னா, ஓகே இத நம்ம பண்ணியிருக்கோம். சரி பார்ப்போம்ன்னு சொல்ட்டு, ஒரு குழப்பம் இல்லாம அட்லீஸ்ட் அந்த குழப்பத்துலருந்து ஒரு 50% இல்ல ஒரு 68, 70% போயிட்டு கொஞ்சம் ரிலீஃபா பண்ணியிருப்பீங்க. அதனால அது நடந்திருக்கும். சரி. இப்போ இதுக்கு அடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல இப்போ யங் ஆன்டர்பிரினர்ஸ், அதாவது இப்போ வந்திருக்காங்க, புதுசா நெறைய பேர் வந்திருக்காங்க. அதுல யங் ஆன்டர்பிரினர்ஸ் ஸ்டார்ட்டிங்லலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தௌசண்ட்ஸ்ல ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி லேக்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து குரோர்ஸ். அதாவது நெறைய ஒரு லக்ஸூரியஸான ஒரு பங்களா, லக்ஸூரியஸான காரு, லக்ஸூரியஸான ஒரு ட்ரிப்பு. ஸோ இது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க குரோர் கணக்குல. அது அவங்க ஷார்ட் பீரியட்ல முன்னேறது அவங்க திறமை. ஆரம்பிச்சிராதீங்க. சரி. இவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா, யங் ஆன்டர்பிரினர்ஸ். அத நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. பயங்கரமா நம்புறாங்க. அதாவது நம்பிக்கை அப்டின்னா, கடவுள் பக்தி நான் சொன்ன மாரி இருக்கலாம். ஆனா, கடவுள் நம்பிக்கைய ஒரு மூட நம்பிக்கையாக்கி, அத மனசுக்குள்ள தெளிச்சுட்டு, ஸோ இதுதான் இப்படி பண்ணா தான் இது கடவுள் அப்டின்ற மாரி வச்சுட்டாங்க. அதுவும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. குழந்தைங்களும், கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க கரெக்ட்டு. பட் நெறைய சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கடவுள் ஆக்கிட்டாங்க. கடவுள் ஆக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா, அவங்கள வந்து கும்பிட்டு போறது, அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்க நாம சின்ன வயசுல கேட்டுருப்போம். நல்லா ஏதாச்சும் ஒரு கதை சொல்றாங்க, நல்ல ஸ்டோரி சொல்றாங்க, ரைம்ஸ் சொல்றாங்க, இல்ல நான் ஏதோ பேசுறாங்க அப்டின்னா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா கேட்கறதுக்கே ஒரு மாரி ஹேப்பினஸ்ஸா இருக்கும். பட் இப்போ இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்களோட ரிலிஜியன் அவங்களோட பசங்களுக்கு சொல்லி தராங்க. அந்த பசங்க அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அத வந்து சொல்றாங்க அப்டின்றது ஓகே. நல்லதா இருக்கு. பட் அத சொல்றத இவங்க அக்செப்ட் பண்ணி, அதாவது ஒரு மகாபாரதமா இருக்கட்டும். ஸோ இந்த ஹிந்து ரிலிஜியன் எடுத்த வரைக்கும், நம்மளுக்கு 2 எபிக்ஸ் இருக்கு. மகாபாரதம், ராமாயணான்ட்டு. 2த்துலயும் நல்ல ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ மகாபாரதத்துல நெறையவே வந்து நல்ல கான்செப்ட்ஸ் இருக்கு.
ஃபுல்லாகவே நல்ல கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம படிக்கிறது செய்கிறது எல்லாமே ஓகே. பட் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இவங்க அப்படி சொல்கிறது மூலிமா கடவுள் தான் அவங்க ரூபத்தில் வந்திருக்காங்க, இவங்க தான் கடவுள், இவங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காங்க, இவங்ககிட்ட ஆசி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். புரியல. அதாவது இவங்க சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அட்ராக்ட் அந்த ஸ்டோரியில இப்ப நம்ம எல்லாருமே ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படத்துல ஏதாச்சும் ஒரு சீன் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆயிருக்கும். இப்ப அந்த அட்ராக்ட் ஆனத நாம என்ன பண்ணுவோம்? நெறைய டெவலப் பண்ணி மத்தவங்ககிட்ட சொல்லுவோம். இல்ல சுத்தமா புடிக்கல அப்படின்னா, அதையுமே ரொம்ப டீப்பா நெகட்டிவா டெவலப் பண்ணி மத்தவங்ககிட்ட சொல்லி விட்டுருவோம். எக்ஸாம்பிள் நம்மளுடைய மூவி ரிவ்யூஸ். அது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன் இத சொன்னா. படம் பார்க்கலனாலும், யாராச்சும் ஒருத்தர் சொன்னத கேட்டு, நாம அத எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லுவோம். இல்ல நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னா, அத நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி சொல்லுவோம். சேம் கான்செப்ட். அதே தான் இங்கேயும். அந்த குழந்தைங்களும் அந்த ஸ்டோரிய கேட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி டீட்டெயிலா சொல்றாங்க. ஸோ உடனே உங்களுக்கு கடவுள் ரூபத்துல வந்திருக்காரு. மெசேஞ்சர்ஸ் கடவுள் சொல்றதா இருந்தா அவர் நேராவே வந்து சொல்லுவாரு. மனுஷ ரூபத்துல வந்து சொல்றாரு, இல்ல மத்தவங்க வந்து சொல்றாருன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சமாவது யோசிக்கணும். உடனே நம்பிராம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாரிலாம் நடக்கு. இதுல இன்னும் சில பேரு, அதாவது கடவுள்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த கடவுள்னு சொல்லிப்பாங்க. அண்ட் ஏகப்பட்ட கூட்டம் வரும் அவங்களுக்கு. ஏன் எப்படி கூட்டம் வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு. என்ன பண்றாரு அவரு? என்ன பண்றாருன்னு தெரியாது. பட் ஆனா அவங்க பண்றதெல்லாம் கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காந்து எப்படி அத பார்க்குறாங்க? அதாவது இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அத கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸே எப்படி அத அலோவ் பண்றாங்க அந்த மாரி பரிகாரம்ன்றத கொஞ்சம் பாருங்க. என்ன பண்றாருன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதனா புரியுதான்னா கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க. ஆவி பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் கிண்டல் பண்ணல. ஸோ இப்ப தான் வந்து சரி ஓகே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க இந்த மாரி மூட நம்பிக்கையோடலாம் தலைகீழ கட்டி விட்டு, தொங்க விட்டு, ம் என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அதையும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அதுலயும் அல்டிமேட்டா இது கோமியத்த தெளிக்குவாங்க. நான் பார்த்துருக்கேன். எங்க வீட்லயும் தெளிச்சிருக்காங்க ஊர்ல இருக்கும்போதெல்லாம், சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம். ஆனா இவ்ளோ குளிக்கிறாங்கன்றதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இங்க பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்றாருன்னே எனக்கு தெரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதையும் அந்த ஃபேமிலி மெம்பர் சைட்ல உட்காந்துட்டு, எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து, அவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் என்ன ஒரு ட்ரிக்கு? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஸோ கொஞ்சமாவது யோசிச்சோம் அப்டின்னா, நம்பளுக்கு ஏன் இந்த மாரிலாம் வந்து நடக்குது? எதுக்காக இத நம்ம நம்பணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதாவது ஃபார் எவ்ரி ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்குது. இந்த மாரி அதிசயம்லாம் நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் அப்டின்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சயன்டிஃபிக்கல் டெர்ம் அண்ட் ஒரு மேஜிக்கல் டெர்ம் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம மேஜிக் நெறைய பேர் பார்த்துருப்போம். மெஜிஷியன்ஸ் நெறைய பேர் மேஜிக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கே வியப்பா இருக்கும். என்னடா இது சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு மேஜிக்ஸ்லாம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் ஆனா, அவங்க என்ன சாமியார்னா சொல்றோம் நம்ப. அதே தானே இவங்களும் பண்றாங்க. இவங்களும் மேஜிக் தான் பண்றாங்க. அப்ப இவங்கள மட்டும் நம்ம சாமியார்ன்னு சொல்லிட்டோம். மெஜிஷியன்ஸ் எல்லாத்தையுமே மேஜிக் பண்றவர்ன்னு சொல்லிடுறோம். அப்ப அவரும் சாமியார் தானே. அவரும் தான் மேஜிக் பண்றாரு. ஏகப்பட்ட வித்த காட்டுறாரு. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சமாச்சும் யோசிங்க. உங்களுடைய ரிலிஜியன், உங்களுடைய கடவுள் கும்பிடுங்க. யாரையும் நான் கும்பிடாதேன்னுலாம் சொல்ல மாட்டேன். கும்பிடுங்க. பட் பக்தியோட கும்பிடுங்க. போயிட்டு பயத்திலயோ, இல்ல என்ன காப்பாத்திரு, இல்ல இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணி குடுத்துறணும். அண்ட் இந்த பரிகாரம்லாம் நான் பண்ணிடுறேன். எனக்கு சரியா போயிரும். இதெல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு சரியா போச்சுன்னு மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, இந்த மாரிலாம் பண்ணாம, நம்மளுக்கு அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவ சேர்த்து குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அத யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சீங்க. கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் டைம் பண்ணி யோசிச்சீங்க அப்டின்னா, இந்த விஷயம்னு இல்ல. எல்லா விஷயமும் யோசிச்சீங்க அப்டின்னா, கிளியரா உங்களுக்கே புரியும். ஸோ பக்தியோட இருங்க. மூட நம்பிக்கையில மட்டும் இருக்காதீங்க. ஸோ யாராச்சும் மூட நம்பிக்கையில இருக்காங்க அப்டின்னா, இத கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது ஓகே அப்டின்னா, லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் வேணும், வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வேணும், இல்ல அடுத்த பார்ட் வேணும் அப்டின்னா, கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க் யூ.